ஹெர்பல் கொண்டு வரதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து அண்ட் தென் வந்து அது ப்ராடக்டாக மேக் பண்ணி பேக்கிங் பண்ணி கஸ்டமர் கையில் போகிற வரைக்குமே நாங்கள் தான் இன்சார்ஜ். இப்போ வயசானவங்களுக்கு என்ன ஆகும்னா உயிராற்றல் கம்மி ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஸ்டிமுலண்ட்டு கம்மியாயிடும். அதனால தான் பெயின்ஸு போனில் ப்ராப்ளம் வருது. அந்த ஸ்டிமுலண்ட்டை நம்ம வெளியே இருந்து ஒரு இயற்கை முறையில் கொடுக்குறோம். எந்த ஒரு பொருளையுமே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அது குவாலிட்டியில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் கிடையாது, ரேட்டுக்காக எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ மக்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ எதுக்கு செய்யணும்? நம்ம மூட்டு வலி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்தோடனே மூட்டில் வேலை பார்க்கவே மாட்டேன். ஏன் ஏற்பட்டுச்சு? அப்போ ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எங்கே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதோட ரூட் காஸில் வேலை செய்யணும். காசு இருந்தாலும் பயம், இல்லாட்டியும் பயம். வேலை இருந்தாலும் பயம், இல்லாட்டியும் பயம். பயம் நம்மளை ரொம்ப வந்து ஆட்கொள்ளுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு, இல்லை என்னால் ஒரு விஷயத்தை மறக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸுமே உங்கள் செல்ஸை ரொம்ப பாதிக்கும். ஒரு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ஸ்கின்னை பார்ப்போம். ஆனால் நான் சொல்லவே லங்ஸை பார்க்கணும். ஏன்னா லங்ஸ் தான் இதுக்கான அத்தாரிட்டி. ஹாய் வெகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இன்றைக்கி நம்ம இன்டர்வியூவில் சங்கரி மேம் ஃப்ரம் இறை நேச்சுரல்ஸ் அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். இவங்க வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க, அதே நேரத்தில் நேச்சுரல் ஹீலிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு எவ்வளோ தூரம் பயன்படுது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம உருவாக்க போகிறோம் இந்த நேர்காணல் மூலிமா. சங்கரி மேம் வணக்கம். வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து இறை நேச்சுரல்ஸ் இப்போ வந்து ஒரு ட்ரஸ்டட் பிராண்டாக ஆகியிருக்கு. எப்படி இறை நேச்சுரல்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது மேம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இறை நேச்சுரல்ஸ் வந்து ஒரு ஹெர்பல் ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸுங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70+ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து நாங்களே ஓனாக மேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியே நிறைய மூலிகைகள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி நிறையவே இருக்குது. அதை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் தென் வந்து அதை நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணி எங்களோட ஓன் கம்பெனிலேயே நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதையே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களோட லேபிள் மட்டும் தான் பண்ணுறாங்க, வெளியேருந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க. தேர்ட் பார்ட்டி லேபிளிங் இது பேர். ஓகேங்களா? அவங்க ஓனாக மேக் பண்ணுறது கிடையாது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் வந்து யாரோ பண்ணி தராங்க. இவங்க வந்து அவங்களோட லேபிள் மட்டும் போட்டு இதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதில் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம இறை நேச்சுரல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓன் நாங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெர்பல் கொண்டு வரதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து அண்ட் தென் வந்து அதை ப்ராடக்டாக மேக் பண்ணி பேக்கிங் பண்ணி கஸ்டமர் கையில் போகிற வரைக்குமே நாங்கள் தான் இன்சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 100% இது வந்து நேச்சுரலாகவும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமையும் ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்காகவும் நம்ம கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் இயற்கையை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இறை நேச்சுரல்ஸோட நோக்கம். ஸோ இதோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது என்று எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் அது வந்து பெரிய ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக அதை சொல்கிறேன் இப்போ. ஸோ அதான் இப்போது நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி எங்களுக்கு வருதுன்னா வந்து, இப்போ நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயம், ஆர்கானிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நிறைய பேர் விளம்பரப்படுத்துகிற மாதிரி மக்களுக்கு பார்க்கும்போது ஒரு புரிதல் வருது. ஏன்னா இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நேச்சுரல் அப்படின்னா எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ செயற்கை அதிகமாக இருந்ததுனால நேச்சுரல்னு வச்சு விளம்பரப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ எப்படி ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட், இது ஆர்கானிக்கான ப்ராடக்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஜேர்னியோட பிகினில், அதனால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நாங்கள் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டேர்ம்ஸை வந்து நம்ம ரொம்ப மிஸ்லீட் பண்ணுது நம்மள. ஆர்கானிக் அப்படிங்கிறது தனி, நேச்சுரல் அப்படிங்கிறது தனி, ஹெர்பல் அப்படிங்கிறது தனி. கரெக்டுங்களா? நம்ம எல்லாத்தையுமே ஆர்கானிக் கேட்டகரியில் கூட கொண்டு வந்துடுறோம். ஆர்கானிக் ஃபுட்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? பட் ஆர்கானிக்காக ஒரு ப்ராடக்ட் நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது வந்து 99% பாசிபிள் பெருசாக கிடையாது. ஏன்னா அதில் நான் யூஸ் பண்ணுற தண்ணியிலேருந்து நான் ஆர்கானிக்காக இருக்கணும். கரெக்டுங்களா? அதில் ஒன்று வந்து நான் வந்து வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டா கூட, ஏன்னா பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ணுறப்போ 100% நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஆர்கானிக்காக போக முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம நிறைய போடுவோம். அப்போ ஒன்னொன்று நம்ம செலக்ட் பண்ணி போகணுன்னா அதோட ரேட் வந்து எங்கேயோ போயிடும், மக்கள் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஆர்கானிக் வேணால் பார்க்க முடியும்,
கரெக்ட்டுங்களா? இன்னொரு விஷயம், மக்கள் வந்து ரொம்ப ஆர்கானிக்கா போணும்னு நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இயன்ற அளவு நம்ம வந்து கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானதுங்கிறது தான் அவங்க ஹெல்த்துக்கு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ நேச்சுரலா இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து நமக்கு வந்து அது வந்து சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டா இருக்கணும். இல்ல ஒரு உயிர் சக்தி உள்ளதா இருக்கணும். அது வந்து ஒரு ஃபேக்டரியிலேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க யோசிக்கணும். ஓகே. உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது தான் வந்து நிறைய பேருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும். ஆர்கானிக் வேற, நேச்சுரல் வேற ஆமா, அப்படின்னு கண்டிப்பா, சொல்லி. ஏன்னா அதை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுனால மிஸ்லீட் ஆகுது அப்படின்னு. இப்போ நீங்க பேசும்போதே வந்து உங்களோட துறையில இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஒரு நிறைய நாலேஜ் வந்து நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறோன்னா உங்கள் லைஃப்பில் ஏதாவது இம்பேக்ட் ஆகியிருக்கா இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் மேனுஃபேக்சரர் மட்டும் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு ஹீலரும் கூட ஆக்சுவலா. அக்யூபங்க்சர் ஹீலிங் வந்து ஸ்டில் நான் பண்ணிட்டுருக்கேன். அதுலேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா, அதுக்கு முன்னாடியே ஒரு அம்மாவா நான் இந்த பயணத்த ஸ்டார்ட் பண்ணேன் என் பையனுக்காக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்கா ஒரு ஆர்க்கிடெக்ட். கிராஜுவேட்டட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ வந்து அதுக்கப்புறம் நல்ல படிப்பு, அப்புறம் உடனே கல்யாணம், உடனே குழந்தை. ஸோ இப்படி வந்து என்னன்னா எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்தது. பட் ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. ஆக்சுவலி என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 3rd மந்த் வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து குப்புற மட்டும்தான் விழுந்தான். அதுக்கப்புறம் எந்த மைல்ஸ்டோனுமே அச்சீவ் பண்ணலை. உட்காரலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தவழலை, நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கணும். 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு, என்னடா குழந்தை ஒன்றுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அது நடக்கும் அப்படின்னாங்க. பட் என்னன்னா இடுப்புக்கு கீழே அவனுக்கு வந்து ஒரு சத்தே இல்லாத மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 9th மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ நிறைய நியூராலஜிஸ்ட், நான் பார்க்காத டாக்டர்ஸே சென்னையில் கிடையாது, இல்லை வெளியும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது, பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதுக்கு ரெக்கவரியே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அவனுக்கு என்னென்னா பிறந்தப்போ வந்து பர்த் க்ரை இல்லை, அதனால் வந்து மூளையில் வந்து சில செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே ரிக்கவர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்க கூடயே இருக்கணும். அவனுக்கு எதுவுமே தெரியாது. 24 hours அவங்க கூட தான் இருக்கணும். ஆமாம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் எல்லாமே பண்ணி விடணும் அவனுக்கு. ஸோ நடக்கவே தெரியாத குழந்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவன் அழுகிறான் அப்படின்னா எதுக்கு அழுகிறானே எனக்கு தெரியாது. இப்போ வாயுள்ள குழந்தை சொல்லும், இல்லை அட்லீஸ்ட் தொட்டாவது காட்டும், இது என்ன சொல்லும்? ஸோ எதுவுமே தெரியாது. ஒரு 2 நாள் ஆனாலும் ஏன் நானும் என் ஹஸ்பண்டும் மண்டை போட்டு உடச்சிக்குவோம். தலை வலிக்குதா, வயிற்று வலிக்குதா, இல்லை வந்து காலில் பிரச்சனையா, என்ன பிரச்சனை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான காலங்கள் தான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் அந்த டைமில் நாங்கள் அது ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு சரியாக போயிடும். பட் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? கண்டிப்பாக தெரியாது. ஸோ இது வந்து ஒரு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறப்போ டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தெரப்பீஸை தான் நம்பி இருக்கணும், வேறு வழி இல்லை, பட் லைஃப் லாங் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். ஸோ அதை அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. ஸோ என் ப்ராப்ளம் அங்கே இருக்குது, பட் நான் தான் சொல்யூஷனை தேடி போகணும் அப்படின்ற விதத்தில் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தப்போ வந்து அக்யூபங்க்சரில் வந்து நாடி சிகிச்சை சொல்லி தராங்க, பல்ஸ் டயக்னோசிஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பேஷண்ட்டை எதுவுமே பேச தேவையில்லை, நாடி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் என்ன உள்ள நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சொன்னோன்னே எனக்கு உடனே ஒரு பல்ப் எரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம இதை படித்தா பையனுக்கு நான் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, தமிழ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்க தஞ்சாவூரில், அங்கே வந்து 1 year டிப்ளமா கோர்ஸ் போட்டாங்க அக்யூபங்க்சர். போனோன்னு என்ரோல் பண்ணிட்டேன். ஸோ என் பையனை வச்சுட்டு தான் என்ரோல் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் 1 year படித்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த உள்ளே போகிற வரைக்கும் என் பையனுக்காக போனேன். பட் படித்து முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்காகவும் இருக்கணும்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா அந்த இயற்கை வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த 1 year எனக்கு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் என்னோட அந்த அக்யூபங்க்சர் நாலேஜ் நான் கெயின் பண்ணதை வச்சு நான் 20 கிலோ லாஸ் பண்ணேன். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ உங்கள் உடம்பு எப்படி இயங்குது, நீங்கள் வந்து என்ன லைஃப் ஸ்டைல் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நம்ம வந்து தவறுகள் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத நான் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்னையும் மாற்றிக்கிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் என் பையனுக்கு என்ன வந்தாலும் நான் தான் பார்த்துக்கிறேன் இப்போ. அண்ட் தென் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. அது
ஸோ இத்தனை நாள் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ ஓகே இது நடக்குதா, நாடி பார்த்துறேன், ஒரு ட்ரீட்மெண்ட், அவனும் கம்ஃபர்டபுள் ஆகிடுவான். ஸோ தொடர்ந்து எத்தனை வருஷமா உங்க லைஃப் இப்படி இருக்குது? கிட்டத்தட்ட என் பையனுக்கு இப்போ 17 இயர்ஸ். 17 வருஷம் உங்களோட வாழ்க்கை. ஆமாம். ஆனால் என்னன்னா அந்த 2 வருஷம் அந்த ஒரு நான் இந்த அக்யூபங்க்சருக்குள்ளே வர வரைக்கும் தான் நான் அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கே, மக்களுக்கு இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு 2015 ஒரு கிளினிக் ஒன்று இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து அக்யூபங்க்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய முறைப்படி சொல்லி தந்தாங்க. பட் சைனீஸ்லேயே நம்மளுக்கு வந்து அவங்க தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. அப்போ டிசிஎம்னு ஒன்று இருக்குங்க, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு 2 வருஷம் படித்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் சூஜோக் படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய தெரப்பீஸ் நான் வந்து நானே என்னோட ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். பையனுக்காக படிச்சிங்க? பையனுக்காக ஆரம்பிச்சு எல்லாருக்காகவும் படித்தேன். ஏன்னா நான் கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? ஸோ எனக்காக என் பேஷண்ட்ஸ் வர்றப்போ நான் அவங்களுக்கு என்ன பெட்டர் தர முடியும்? ஸோ அங்கே வந்து அந்த ப்ரொஃபஷன் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2015 நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு கிளினிக்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்கள் ஜேர்னி கேட்கும் போதே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ ஏன்னா வந்து உங்கள் லைஃப்பில் பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஜேர்னி. அப்போது இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ மற்றவங்களுக்கு யாருக்காவது இப்படி ஆகும்போது ஒரு மெஜாரிட்டியான மக்கள் வந்து அந்த ப்ராப்ளம் நடக்குதுன்னா அங்கேயே அவங்க உடஞ்சி இடிஞ்சு உட்கார்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கே வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன கைட் பண்ணுவீங்க? இல்லை, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டோட பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அப்படின்னா கால்வலி உள்ளவங்க கூட தான் அந்த பிரச்சனையாக நினைக்கிறாங்க, தலைவலி உள்ளவங்க கூட தான் அந்த பிரச்சனையாக நினைக்கிறாங்க. அப்போது எதாக இருந்தாலும் பிரச்சனை அந்த இடத்துல மட்டும் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷனை நோக்கி வாங்க. ஒன்று இந்த சைட் போங்க, இல்லை இப்படி போங்க, நடுவில் நிற்காதுங்கன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அக்செப்ட் பண்ணுங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க. பட் நடுவில் நின்றுட்டு புலம்பிட்டு மட்டும் இருக்காதீங்க. இட் won't லீட் யூ எனிவேர். புரியுதுங்களா? இதுதான் என்னோட பேஷண்ட் கொடுக்குற அட்வைஸுமே அதுதான். ஸோ அக்குபஞ்சர் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அப்புறம் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, மக்களுக்கு ஒரு கிளினிக் மூலியமாக போயிட்டுருக்கீங்க. எங்கேருந்து இங்கே இறை நேச்சுரல்ஸ் வந்துச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து ஆர்கானிக் ஷாப்பு. ஆக்சுவலி வந்து என்னோட பேஷண்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ நம்ம இயற்கை சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, ஒயிட் சுகர் சாப்பிடாதீங்க, அயோடைஸ்டு உப்பு சாப்பிடாதீங்க, அண்ட் தென் ரீஃபைண்ட் ஆயில் வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு மாற்று ஒன்று கொடுக்கணும்ல. சும்மா சாப்பிடாதீங்க சொல்லிட்டா என்ன சொல்யூஷன்? அப்போ அந்த மாற்று நம்ம கொடுக்குறப்போ ஒரு ஒரு நாட்டு சர்க்கரை சாப்பிடுங்க, இல்லை வந்து இந்துப்பு சாப்பிடுங்க, இல்லை கடலெண்ணெய் நல்லெண்ணெய்னா எங்கே எனக்கு நல்லதாக கிடைக்கும்னு கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி எனக்கு ஃபார்மர்ஸ் எல்லாம் தெரியும். நான் என் பையனுக்காக வாங்கி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு பாட்டில் போடுறதுக்கு பதிலாக 10 பாட்டில் போடுறது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மேம் நீங்களே வாங்கி வச்சுருக்கலாம், நாங்கள் எப்போவுமே மாதம் மாதம் வாங்கிக்கிறோம். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் ஆர்கானிக் ஷாப்பு. ஓகேங்களா? இது வந்து அடுத்த பாயிண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸில் மூலிகைகள் இது எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். நாங்கள் நாட்டு மருந்து பொருள்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பையனுக்காகவே இல்லைங்க, பையன் தான் அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பையன். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்காகவும் செய்ய ஆரம்பித்தேன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ என்னை நம்பி, இப்போ என் பையன் மட்டும் இல்லையே, ஃபஸ்ட்டு என்னை நம்பி வந்தது என் பையன், அதுக்கப்புறம் என்னோட பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காகவும் நான் செய்யணும் இல்லையா? அந்த ஸ்டார்டிங் 2 வருஷம் தான் இப்போ வரைக்கும் பையன் இருக்கான். ஆனா நீங்க பட் எல்லாரும் என்னோட இதுக்குள்ள வந்துட்டாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, பட் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பேன் நான். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், முடி கொட்டுதுன்னு சொன்னீங்கன்னா இதை எப்படி கலந்து அந்த ஆயிலில் கலந்து தேயுங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி இடுப்பு வலி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆயில் சொல்லுவேன். இதெல்லாம் வீட்டில் போய் யாருமே செய்ய மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். கரெக்டா? நெக்ஸ்ட் சிட்டிங் வரப்போ செஞ்சிங்களான்னு கேட்டால், மேம் முடியல மேம், டைம் இல்லை மேம் அப்படின்வாங்க. இப்போ நான் தான் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். தயவு செய்து செஞ்சு கொடுங்கன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கே வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணலாம் நீங்கள் ஒரு ரெமெடி கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து அது அவங்களால போய் செய்ய மாட்டாங்க. நானே யாராக இருந்தாலும் செய்ய மாட்டோம் இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம சொல்லிட்டா அதை தாண்டி அவங்க போனதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ரெடிமேடாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்கிறத விட இந்தாங்க இந்த ஆயில் அப்படின்னு கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன், இந்த கொரோனா டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட், சோப்ஸு, ஹேர் ஆயில், இப்போ நான் என்ன இவங்களுக்குலாம் சொன்னனோ அதெல்லாம் செஞ்சு கஸ்டமர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய ஆர்கானிக் ஷாப் கஸ்டமர்ஸ்க்கும் சரி, வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் சரி. ஸோ எல்லாருமே சூப்பர் ஃபீட்பேக்கு.
ஸோ அப்போ அவங்க என்ன எனக்கு இல்லை எனக்கு உண்மையாக சொல்ல போனால் என்னோட கஸ்டமர்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்னே சொல்லணும். நான் எல்லாருமே அவ்வளோ ஒரு நம்ம மேலே ஒரு அன்பா செய்யுங்க மேடம் செய்யுங்க, ஒரு மோட்டிவேஷன் நல்லா கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இருக்கோம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து அதை செஞ்சுக்கிட்டே வர்றப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதை நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, ஏன் நீங்கள் இங்கேயோட நிறுத்துறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்போ அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா வி நீட் சர்டிஃபிகேட்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஆயுஷ் சர்டிஃபிகேட்டு, ஜிஎம்பி, எஃப்எஸ்எஸ்ஐ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே வரும். ஸோ அப்போ தான் இது ஒரு கம்பெனியாக வளர ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கிச்சன்லேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம், என் பையனுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம். பட் அதோட நிற்காம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து தானாக அதை வந்து எடுத்துகிட்டு போச்சுன்னு தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக. அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கான ப்ராடக்ட்லாம் உங்ககிட்ட இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார் ப்ராடக்ட் இப்போ இறை நேச்சுரல்ஸில் வந்து ஸ்டார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முடவாட்டுக்கால் கிழங்குலேருந்து செய்யப்படுற தைலம் அண்டு சூப் பவுடர். இதுதான் வந்து இப்போ நமக்கு ரொம்ப டாப் செல்லிங்காக இருக்குது. இது வந்து இப்போ முடவாட்டுக்கால் கிழங்கை பற்றி நான் வந்து சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வந்து இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, நம்மளோட முதுகு வலி, இந்த மாதிரி வலிகள் சார்ந்த எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு நல்ல க்யூர் கொடுக்குது நேச்சுரலாக. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த ஃப்ளவனாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டிமுலண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ கால்சியம்ங்கிறது டைரக்ட், ஆனால் கால்சியமே தூண்டக்கூடிய ஸ்டிமுலண்ட் இது. இப்போ வயசானவங்களுக்கு என்ன ஆகும்னா உயிராற்றல் கம்மி ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஸ்டிமுலண்ட்டு கம்மியாயிடும். அதனால தான் பெயின்ஸு, போனில் ப்ராப்ளம் வருது. அந்த ஸ்டிமுலண்ட்டை நம்ம வெளியே இருந்து ஒரு இயற்கை முறையில் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம டெய்லி இன்டேக் பண்ணிகிட்டே வரோம். இப்போ சூப்பாக வச்சு குடிக்கிறோம், இல்லை தைலமாக நம்ம வந்து பெயின் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கொலாஜன் என்ன ஆகும், நமக்கு அந்த ஜவ்வை வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணி கொடுக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணும், வீக்கம் இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி எங்களோட அக்யூபங்க்சர் சைட்லேன்னு சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பாசிட்டிவ் ஹீட்டு நிறையா இருக்குது. இப்போது நீங்கள் பாசிட்டிவ் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம உடம்புல சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணும். அளவு வரைக்கும் தான் அது பாசிட்டிவ் ஹீட். அதை தாண்டி போச்சுன்னா நெகட்டிவ் ஹீட். கரெக்டுங்களா? வெப்ப சக்தி நம்மளுக்கு வேணும். அதை வந்து நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சூப் பொடி ரெடி பண்ணுறோம். ஸோ அதை வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பில் காரம் பிடிக்காதுன்னுவாங்க, இல்லை அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம பிளெயின் பொடியே தரோம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம், டிப் சூப் லான்ச் பண்ணியிருக்கோம். டிப் ஓகே, டிப் டீ பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம முடவாட்டுக்கால் சூப்பே டிப்ல கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது எல்லாமே மக்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக. இப்போ யாருமே மூலிகையை வந்து எதுக்கு எடுத்துக்காம இருக்காங்கன்னா அதை நான் ப்ராசஸ் பண்ண முடியல, இல்லை இப்போ நீங்கள் மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இருக்கிறவங்க எப்படி கஷாயம் போட்டு குடிக்க முடியும்? இப்போ நம்ம என்னன்னா அதை நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸை கொண்டு வரணும். இப்போ ஏன் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் விஷயத்த வந்து நம்ம ஒரு மூலிகையை வச்சு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் இறை நேச்சுரல்ஸ் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாகவே வந்து இவங்களே பண்ண முடியும். ஆனால் வந்து யாரோட கம்ஃபர்டபிள்லையும் அது இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் கிளம்புறாங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒன்றுமே இல்லை, நான் பண்ணுற எல்லாமே சொல்லி கொடுத்தா எல்லாரும் வீட்டில் பண்ண முடியும், ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. இதை வந்து புதுசாக ஒன்றும் கிடையாது, நம்ம பாரம்பரியமா இருந்த விஷயம் தான். இப்போ எல்லாமே இருந்த விஷயம் தான். எதுவுமே இங்கே வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை ஒரு அடிட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது எங்கள் ப்ராடக்ட்ஸில். இல்லை இந்த நேரத்தில் தான் ஒன்று கேட்கணும், நீங்கள் வந்து உறுதியாக சொல்கிறீங்க ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மக்கள் அதை எப்படி வரவேற்கிறாங்க? ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஃபாரின் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ஒரு சோப் இருக்குது, ஸ்கின் லைட்னிங் அப்படின்லாம் சொன்னபோது அதை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குற ஒரு ரேஷியோவும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஊரில் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து பண்ணுறாங்க, ஒரு ஹீலர் பண்ணுறாங்க அப்படின் போது அந்த வரவேற்பு எப்படி இருக்குது? இல்லை கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல விஷயம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது எதுனாலும் வரவேற்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் பார்த்த பிகாஸ் நானும் ஒரு கன்சியூமராக இருந்தேன். இப்போ பிஃபோர் 10 years நானும் ஒரு கன்சியூமர், நானும் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட தேடுதல் என்னவோ அதுதான் எல்லாத்தோடதும். இப்போ நான் என்ன நினைப்பேன்னா எனக்கு ஹெர்பல் வேணும், ஆனால் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக வேணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கை வந்து அரைச்சி மூஞ்சியில் போட்டால் நமக்கு என்ன இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் போகணும் எல்லாருக்கும் தெரியும். அரைக்கிறதுக்கு யாருக்கா டைம் இருக்கா? கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கே இல்லை டைமு. அப்போ நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டா பிரைட் அப்படின்றது ஒரு உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக். ஓகே. இதை வந்து வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி, ஏன்னா ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால. புரியுது.
இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஒரு தயிரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கழுவிடலாம். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டா பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக் அவ்வளோதான். ஓகே புரியுது. இதை வந்து நீங்களே வீட்டில் பண்ண முடியும். ஆனால் அது பண்ண டைம் டெய்லி இல்லை, பண்ண முடியாது. இப்போ இன்னொரு விஷயம், அதை எடுத்து கலக்கிறதுக்கே இப்போ டைம் இல்லையா இருக்கும். நான் தான் போய் கலந்து கொடுத்துருப்பேன். தைரியம் நீங்க வாங்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இல்லைங்க, அதை தான் சொல்ல வரேன். இப்போ மக்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி மாறிடுச்சு. ஓகே, ஏன்னா காலைல எந்திக்கிறாங்க, ஆஃபீஸ் போறாங்க, வராங்க, அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பை மேனி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ அற்புதமான மூலிகை. குப்பை மேனி, ஓகேங்களா. அப்போ அந்த குப்பை மேனி எடுத்து நீங்க அரைச்சி உங்களோட ரேஷஸ்க்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ போடுங்கன்னா யாரும் போட மாட்டாங்க. நான் எங்க மேடம் தேடுறதுன்னுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், குப்பை மேனியில் சோப் செஞ்சு கொடுக்குறோம். சோப்பு போட போட அந்த ரேஷஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லாவே குறையும். ஆனால் குப்பை மேனியில் ஃபேஸ் பேக் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இப்போ பிம்பிள்ஸ் வந்துடுச்சா, நீங்கள் வேற என்னென்னவோ ஆக்னி ஃபேஸ் வாஷ் அது எதுக்குன்னு போறீங்க, தேவையே இல்லை. குப்பை மேனி அந்த பவுடர் எடுத்து கலந்து அப்படியே ஃபேஸில் போட்டிங்கன்னா 2 daysல நல்ல கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் கிட்ட நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் அது இல்லை. நான் பறிக்கணும், அதை நான் எங்கே கொண்டு வந்து சேர்க்கறது. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் ஹெர்ப்ஸ் ஒன்று இருக்குது, நாங்கள் தான் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை ஒரு 25 yearsக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு உடம்பு வலிக்குது, இல்லை வந்து ஒரு சளி பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோட்டத்தில் இருக்கிற நொச்சி, தைல இலை இதெல்லாம் கொண்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு அப்படியே குளிக்க வச்சாங்க, இல்லை ஃப்ரெஷ் ஆகிடும். இது ஃப்ரெஷ்ஷு. அப்போது இதில் ஒரு 6-7 மூலிகைகளை நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சன்ட்ரை பண்ணி அதை நம்ம பேக் பண்ணி கொடுத்தா எப்போல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுதோ அப்போ நம்ம போட்டு ஆவி பிடிச்சிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேச்சுரலாக நம்மளால் என்ன கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக என்னோட மைண்டில் இருக்கிற கான்செப்டே அதுதான். இறை நேச்சுரல்ஸோட கான்செப்டே அதுதான். ஆக்சுவலாக எதுவுமே வந்து உங்களை வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயும் வைக்கணும், ஆனால் ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கணும். மேம் 2 விஷயம் பேசிட்டோம், கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் குவாலிட்டி, ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் தான் இப்போ நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது அதுக்கேற்ற ரேட் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு நிறைய இடத்துல நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இருக்கு மேம்? இல்லைங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நாமினல் ப்ரைஸ் தான். ஆக்சுவலி வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாமே நான் சோர்ஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய காசு வைக்கிறோம் அப்படின்னா என்ன அங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, நான் யார்கிட்ட இருந்தோ வாங்குறேன், நான் லேபிள் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும், அப்போ எங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? கரெக்டுங்களா. ஸோ அங்கே தான் இப்போ ஏன்னா இது நான் வந்து இதை பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும்னு நினச்சி பண்ணலை, இது எவால்வ் ஆனது. அப்போது நான் வந்து என்ன அவங்களால வாங்க முடியுமோ அந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி ஆனால் என்னென்ன மேக்ஸிமம் நிறைய பேர் இது யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல தான் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக மேம் இப்போது நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்கிறீங்க, இது பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எங்கே வாங்குறது அப்படின்றது இருக்கும். நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குமா, இல்லை ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குமான்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ நம்ம இறை நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்டயே வந்து ஆன்லைன் வெப்சைட் இருக்குங்க, ஓன் வெப்சைட்டு www.iraiNaturals.in. ஸோ இதுலேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் இருக்குது, மீஷோவில் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேயே பெரிய பெரிய நாட்டு மருந்து கடைகளுக்கும் ஆர்கானிக் ஷாப்புக்கும் நாங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்கானிக் ஷாப் இல்லை நாட்டு மருந்து கடை சென்னை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரீட்டைலராக இருக்கேன்னா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நான் சேல் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இறை நேச்சுரல்ஸ் ஓப்பன் டு ஆல். இப்போ நாங்கள் மட்டும் வளரணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது, எங்களை மாதிரி நிறைய பேரை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் உண்மையாகவே உழைக்கணும், இல்லை வந்து பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது, ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் வேணும்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் நம்மக்கிட்ட டைப்பில் இருக்காங்க. இப்போ நம்ம இறை நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீசெல்லிங்க்கு வாங்கி அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்பாங்களே, அந்த மாதிரி 2-3 பேர் நம்மள்ட்ட டைப்பில் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது நம்ம இறை நேச்சுரல்ஸ் வாங்கி ரீசேல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே நம்மக்கிட்ட இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் கிட்ஸோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட நம்ம கொடுக்குறோம். மேம் இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்கிறீங்க, உங்களை ஸ்டார் ப்ராடக்ட் பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. டிப் சோப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட இதில் பார்க்கும்போது தெரிஞ்சது, அப்படின்னா என்ன மேம்?
அது ஒன்றும் இல்லைங்க சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப்பை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்க வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஸ்டவ் வேணும், எனக்கு வந்து அதுக்கு ஒரு ஆள் வேணும் செய்யறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னா ஒரு டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஏன்னா இது நம்ம ஒரு ஜென்ரலாக பார்க்க போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பட் எனிவே என்கிட்ட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறது இல்லை கஸ்டமர்ஸ் கேட்கறது என்னென்னா, வயசானவங்க, அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைம்மா, நான் என்னம்மா பண்ணுறது, நான் சூப் வாங்கி என்னம்மா பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம், ஸோ இவங்களும் எனக்கு குடிக்கணும், அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள், இப்போ உண்மையாக சொல்ல போனால் என் ஹஸ்பண்டே அது குடிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் ஆஃபீஸ் போய்ட்றாரு, நான் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும். பட் அவங்க ஐடியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது, அந்த இடுப்பு வலி, உட்காந்து அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தினால இடுப்பு வலி இருக்குது, அதே மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரிகவர் பண்ணணும்னா இந்த மூலிகை நம்ம குடிச்சாகணும். ஆமாம், அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம். அப்போது நம்ம ஏன் வந்து இதை வந்து ஒரு டிப்பில் கொண்டு வரக்கூடாது. ஸோ இது வந்து ஈஸி டு கேரி. ஸோ நான் எங்கே போனாலும் என்னால் ஒரு 2 சாஷெட் எடுத்து போட்டேன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு பொருளை வந்து நாங்கள் வந்து ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். பட் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஆக்சுவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோன்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இட்ஸ் வெரி குட் இல்லையா, அவங்க ஈஸி கேரி. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, சூப்புங்கிறப்போ வந்து அது கொஞ்சம் வந்து ஃப்ளேவர்டா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரீன் டீ குடிக்கிற மாதிரி, கொஞ்சம் வந்து எப்போ வேணாலும் குடிக்கலாம். எனக்கு ஒரு அதே மாதிரி மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ வில் ஃபீல் தட் எனர்ஜி. இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்குது, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு டீக்கு பதிலாக நான் ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட் நான் கொண்டு வரலாம். ஓகே. ஸோ இது மாதிரியான இப்போ நாங்கள் தான் சொன்னேன், யோசிக்க என்னன்னா, எவ்வளோலாம் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு தேன் தடவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஈஸியாக கொடுத்தா. ஆமாம், அந்த மாதிரி இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த டிப் சூப்பை மேம், இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் வந்து ஒரு குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஸோ எப்படி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா அதுதான் வந்து எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படியே ஒரு எக்ஸாம்பிள்லேயே சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சும். ஸோ இதுதான் அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. இப்போ இதில் நிறைய வந்து ஹேர்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிறது கிழங்க மட்டும் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து அதுக்கான டைம் இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். ஆக்சுவலாக நிறைய பேரோட உழைப்பு தேவை. இதுக்கு மிஷின்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இதை அப்படியே வெயிலில் காய போட்டுறாங்க, இதை எடுக்காம. பட் இது எடுக்கலைன்னா அது டாக்ஸின்ஸ். ஆனால் நீங்கள் பவுடர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது. அப்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே இதில் ஒரு ஹேர் கூட இல்லாமல் தான் நம்ம க்ளீன் பண்ணி அதை நல்லா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சோலார் ட்ரையரில் போட்டு தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு தூசியும் அதில் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அதை குடிக்கிறப்போ நமக்கு அது பெனிஃபிட்டும் நல்லாவே கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஒரு பொருளையுமே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அது குவாலிட்டியில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் கிடையாது, ரேட்டுக்காக எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ மக்களுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ எதுக்கு செய்யணும் நம்ம? அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை, இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ராசஸ் இதுதான் கண்டிப்பாக. ஆனால் இதுக்கே நான் 4 பேர் போட்டிருக்கிறேன் இதை ப்ராசஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த குவாலிட்டியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். மோரோவர் வந்து இது எல்லாமே நம்ம அப்பப்போ லேப் டெஸ்ட் கொடுக்கறது, ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். மேம், இப்போ இந்த முடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் முடவாட்டுக்கால் கிழங்கு முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நீங்கள் பவுடராக பண்ணி இப்படி கம்பெனியில் இது பண்ணி பண்ணுறீங்க. வீட்டில் இதை வாங்கி என்ன மாதிரி பண்ணலாம்? ஏன்னா சில பேர் துவையல் வச்சுருந்தாங்கன்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு புரியுது. ஸோ எப்படி மேம் அது? இல்லைங்க, வீட்லேயே இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணி இதே மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி சூப்பு நம்ம செய்ய முடியுங்க. பட் நம்ம சொல்கிற அந்த துவையல் இந்த தொக்கு எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னா இவங்களும் பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முடவாட்டுக்கால் கிழங்கோட பெனிஃபிட்ஸை வச்சுட்டு அதை நாங்கள் வந்து துவையலாக பண்ணித்தரோம், இல்லை தொக்கா பண்ணித்தரோம், இல்லை இட்லி பொடியாக பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்குறேன். பட் ஆனால் அதை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெனிஃபிட்ஸ் கிடையாது. டேஸ்ட்டுக்கு வேணால் சாப்பிட்லாம். ஸோ நானும் வந்து முடவாட்டுக்கால் சாப்பிட்டேன்னு வேணால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், ஆனால் வந்து பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அதில் கொதிக்க வச்சு நம்ம செய்கிறப்ப அந்த சுடு தண்ணியில் போடுறப்ப மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு டிகாஷனாக கிடைக்குது. மோரோவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு கிரேட் இருக்குது இல்லைங்களா, 100%, 10 இல்லை 20, வாட் யூ வாண்ட். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 10% நான் இருக்கிற இடத்துல நான் 100% எதிர்பார்க்க முடியாது. முடவாட்டுக்கால் ஒரு பேர் இருக்கிறதுனால மட்டும் நம்ம அதை பண்ணிட முடியாது. ஸோ பெனிஃபிட் எப்படி? இப்போ நான் ஒரு வெந்தயத்தை வந்து ஊற வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பெனிஃபிட். நான் குழம்பு வச்சுட்டு எனக்கு ஏன் சூடு தண்ணிகளை நான் கேட்க முடியாது. கரெக்ட்.
ஸோ அது மாதிரி தான் எல்லாமே. ஸோ மூலிகைகளை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் தெரிஞ்சும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தடுத்து வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணணும்னு நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் லிசன் பண்ணும்போது புரியுது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷனாக உங்கள் ப்ராடக்ட் வந்து கொண்டு வரீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுக்கு சொல்யூஷனாக என்ன ப்ராடக்ட் கொண்டு வரீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நான் வந்து என்னோட கிளினிக்கில் பார்க்குறது வந்து தூக்கமின்மை பிரச்சனை. கரெக்ட்டுங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம கேமமில் இருக்கு இல்லையா, கேமமில்லோட இன்னும் சில மூலிகைகள் போட்டு ஒரு டிப் டீ மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவும் பண்ணும், உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை அது ஏற்படுத்தும். அதே மாதிரி ஹெர்பல் பில்லோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நிறைய அந்த அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளை உள்ள வச்சுட்டு நம்ம அதை வந்து ஒரு ப்ரிப்பரேஷனில் பண்ணுறப்போ அதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத எண்ணங்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், பித்தம் கம்மியாகும். ஸோ வந்து நமக்கு வாதம் பித்தம் ரெண்டும் கம்மியாச்சும் நல்லா தூங்கிடுவோம். ஸோ இது ரெண்டும் தான் இப்போ எங்களோட அடுத்த ப்ராஜெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி மேம் இப்போ இவ்வளோ தூரம் இந்த ப்ராசஸ் பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி வரவேற்பு இப்போ கிடைக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வரவேற்புன்னு தான் நான் சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட ஒரு அன்பை மக்கள் நம்மள்ட்ட கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்ஸும் சரி, நம்ம கேட்கவே இல்லைனாலும் டெய்லி ஃபீட்பேக் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஃபஸ்ட்டு வாங்குவாங்க, அடுத்த ஒரு 1 வீக்லேயே ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நல்லா இருக்கிற பொருளை கண்டிப்பாக மக்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம முடவாட்டுக்கால் தைலம் அண்ட் சூப் பவுடர் நல்ல ஹிட்டாக போயிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காம்படிட்டர்ஸ் வந்து அதை வந்து சில பேர் வந்து காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது நம்ம தான். முடவாட்டுக்கால் தைலம் லான்ச் பண்ணது நம்ம தான். பட் ஆனால் மக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இறை அப்படிங்கிற பேரை பார்த்து வாங்கணும். இல்லைன்னா எந்த தைலமும் அது வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியாது, பட் எங்கள் தைலம் வேலை செய்யும். கரெக்டுங்களா? ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து பிராண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இறை நேச்சுரல்ஸ் பிராண்டில் இருக்கிற முடவாட்டுக்கால் கிழங்கு தைலமும் சூப் பவுடரும் நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி அதுக்கான ஃபார்முலேஷன்ஸை கொண்டு வந்திருக்கோம். மேம் இப்போ கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டமாக சொல்கிறோம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கஸ்டமரோட எமோஷனல் மூமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ ரிசீவ் பண்ணீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட எமோஷனல் தாண்டி எனக்கு தான் ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ஆக்சுவலி வந்து ஒரு கஸ்டமர் வந்து மலேசியாவிலேருந்து நேராக வந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சென்னையில் நாங்கள் வந்து நிறையா ஆர்கானிக் ஷாப் கொடுக்குறோன்னு. அங்கே எங்கேயோ வந்து ஒரு டைம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஊருக்கு போனப்போ ஒரு சின்ன பாட்டில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு வெறும் 30 ml தான். ஸோ அந்த முடவாட்டுக்கால் தைலத்தை இறையோடதை வாங்கிட்டு போயிட்டு ஸோ நான் தடவி இருக்காங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலேசியா ஃபுல்லாக தேடி இருக்காங்க எங்க ப்ராடக்ட் கிடைக்கும், எங்க ப்ராடக்ட். பட் அங்கே இல்லை, ஏன்னா நாங்கள் கொடுக்கல. ஆக்சுவலி இங்கே சென்னையில், இங்கே நம்ம தமிழ்நாடு இங்கே தான் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இறை அப்படிங்கிற பேரை மட்டும் அவர் மைண்டில் வச்சுட்டு, ஏன்னா அவர்கிட்ட ஸ்டிக்கர் கிடையாது, இறைங்கிற பேரை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அவர் இங்கே வந்த உடனே எங்களை சர்ச் பண்ணி நேராக வந்து ஸோ ரொம்ப வந்து என்னை பார்த்து அவ்வளோ பிளெஸிங் பண்ணிட்டு போனார். ஸோ வந்து என்னோட கால் வலிக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணீங்க. ஏன்னா இது காசு கொடுத்து வாங்குற அந்த விஷயம் கிடையாதுங்க, அந்த ஆசீர்வாதம் எல்லாமே. ஸோ ஏன்னா நம்ம என்னதான் காசு கொடுத்தாலும் அது மனசார வரணும். ஏன்னா அந்த ஒரு தலைவலியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தலைவலி குணமானா என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குதுன்னு தெரியும். ஒரு பெயினில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அந்த அந்த குணமான ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து அது 1000 கொடுத்தனா 2000 கொடுத்தனா யாருமே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக. கரெக்டுங்களா? எனக்காக இந்த விஷயத்த செஞ்சிருக்கியேமான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னைய வந்து நேராக பார்க்கணுன்னு அவர் வந்து கூப்பிட்டு என்னைய பார்த்து வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி பண்ணுங்க, என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்க கிடையாதுங்க, என்னோட பேஷண்ட்ஸும் சரி எல்லாருமே சரி என்னை வந்து அவ்வளோ பிளெஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் அவங்களுக்காக இருக்கேன். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஹீலராகவும் இருக்கீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறதுனால கஸ்டமர் சைட்லேருந்து இந்த ஃபீட்பேக் வருது. ஒரு ஹீலராகவும் இருக்கீங்க. இந்த நேச்சுரல் ஹீலிங்னா என்ன மேடம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தாண்டிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா இயற்கையிலேருந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இயற்கை என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்மளை உருவாக்கியிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம். ஸோ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ இது 5ஓட கூட்டுக்கலவை தான் நம்ம எல்லாருமே. அண்ட் தென் நம்மளோட உடம்பும் அதுதான், மனசும் அதுதான். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்கும், எனக்கு ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்கும். அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா ஒரே மாதிரி இருப்போம் எல்லாருமே. ஸோ அந்த ப்ரப்போர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது இம்பேலன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் நோய் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பஞ்சபூதத்தை நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன்னா அது ஆரோக்கியம். ஸோ நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த பேலன்சிங்கை பண்ணுறது தான் நேச்சுரல் ஹீலிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நேச்சுரல் ஹீலிங் என்ன மாதிரி முறைகளில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம எக்யூப்ரெஷர் சிகிச்சை கொடுப்போம், முத்ரா தெரப்பி இருக்குது, அண்ட் தென் சூஜோக் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஹீலிங் தெரப்பீஸு நம்மக்கிட்ட இருக்குது இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இம்பேலன்ஸ் பண்ணிக்காதீங்க.
ஏன் இம்பேலன்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணுறீங்க? அப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிடென்ட் தாண்டி, ஆக்சிடென்ட்டை விட்டுருங்களேன், அது இல்லாமல் இப்போ ஏற்படுற எல்லா நோய்களுக்குமே காரணம் 2 விஷயம்தான். ஒன்று லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், இன்னொன்று வந்து நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இது 2ம் தான் நம்மளோட உடம்பை வந்து ரொம்ப ரொம்ப கெடுக்குது. இப்போ இருக்கிற சுகர், பிபி, கேன்சர் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அதுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து என்கிட்ட நேச்சுரல் ஹீலிங்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நோய் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு மூட்டு வலி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்தோடனே மூட்டில் வேலை பார்க்கவே மாட்டேன். ஏன் ஏற்பட்டுச்சு? அப்போ ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எங்கே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதோட ரூட் காஸில் வேலை செய்யணும். ஸோ அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது, அந்த ரூட் காஸ் ஒன்று இந்த 2ல் இருக்கும். ஒன்று லைஃப் ஸ்டைலில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தாட்ஸில் இருக்கும். இப்போ பயம் இல்லாதவங்க இல்லவே இல்லையே. ஆமாம், ஏதோ ஒரு பயம், காசு இருந்தாலும் பயம், இல்லாட்டியும் பயம், வேலை இருந்தாலும் பயம், இல்லாட்டியும் பயம். கரெக்டுங்களா? என்னென்னா யாருமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இல்லை இது என்னை விட்டு போயிடுமா, கிடைச்சாலுமே இது என்னை விட்டு போயிடுமா, முழுசா என்ஜாய் பண்றது இல்லை. யாருமே வந்து அதை ஹாப்பியாக வச்சுக்கிறது இல்லை யாருமே. இன்னுமே என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேக்யூம் இருக்கு அவங்க எல்லாருக்கிட்டையுமே. கரெக்டுங்களா? ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து பயம் நம்மளை ரொம்ப வந்து ஆட்கொள்ளுது. அதை தாண்டி உயிர் பயம். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேருக்கு உயிர் பயம் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஏதோ ஒரு பயம். கரெக்டுங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு, இல்லை என்னால் ஒரு விஷயத்தை மறக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸுமே உங்கள் செல்ஸை ரொம்ப பாதிக்கும். அப்போ இதனாலேயுமே நமக்கு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நான் இதை கிளென்ஸ் பண்ணாமல் நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இதுதான் நான் கவுன்சிலிங்காக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை தாண்டி லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து தலைவலி வருது. என்னம்மா பிரச்சனை, ஏன் தலைவலி? மேம் எவ்வளோ வந்து நான் வந்து மெடிசன்ஸ் போட்டாலும் தலைவலி சரியாகல. ஒரே கேள்வி, ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? மேம் நான் ஒரு 3 மணிக்கு தூங்குவேன், அது வரைக்கும் மொபைல் பார்ப்பேன், அப்புறம் எப்படி தலைவலி சரியாகும்? ஸோ இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல். இப்போது நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். பசி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரியாணி பார்த்து டெம்ப்ட் ஆகி சாப்பிட்றோம். இது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். அப்போ என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் டு டைஜஷன் டிஸார்டர், இட் லீட்ஸ் டு சுகர், டயபெட்டிஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறோம். நான் யோசிச்சுதான் இருப்பேன்னா பிபி. புரியுதுங்களா? அப்போது இதுலேருந்து எப்படி இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்க, இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்வாங்க. ஆனால் இதுலேருந்து எப்படி ரிக்கவர் ஆகணும்னு சொல்லி கொடுக்கறது தான் நான் இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்ப்போம். ஸோ ஸ்கின்னை பார்ப்போம். ஆனால் நான் சொல்லவே லங்ஸை பார்க்கணும். ஏன்னா லங்ஸ் தான் இதுக்கான அத்தாரிட்டி. அப்போது ஒன்று அவங்களுக்கு சளி அதிகமாக இருக்கும், இல்லை அவங்க ரொம்ப நாளாக ஏதோ ஒரு கவலையில் இருப்பாங்க. இதை நான் பார்த்து சரி பண்ணால் ஸ்கின் டிசீஸ் சரியாகும். புரியுதுங்களா? இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன, ஏன் ஸ்கின் டிசீஸ் சரி ஆகாமே போயிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அது அடுத்த எப்படி வரும்? இது லூப் இல்லையா? நான் எப்பவுமே சொல்லுவேன், முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டால் முடி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரூட் காஸ். ஸோ ரூட் காஸை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா மேலாப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்பி வரும். ஒரு 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 கிட்னி பேஷண்ட்டு வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோன் இருக்குன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க, திரும்பி வரும். ஏன்னா அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலை அவங்க மாற்றிக்கல. ஸோ இதை டீச் பண்ணுறது தான் என் வேலை. ஒரு நேச்சுரல் ஹீலிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் நேச்சுரல் ஹீலிங்னே சொல்லலாம். ஒரு குணமாக்கும் விஷயம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும். மேம், ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி உமன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்பெஷல் சைல்டோட அம்மாவும் சேர்த்திக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டி இனிஷியலாக நான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தப்போ நிறைய வந்து நமக்கு வந்து டீமோட்டிவேஷன்ஸ் தான் நடந்தது. என்னென்னா வந்து உனக்கு இது தேவையா, வந்து குழந்தைய பாரு, நீ ஏன் வந்து அவனை விட்டுட்டு நீ போயிட்டு வந்து அடுத்தவங்களுக்குலாம் ஹீலிங் பண்ண போகிற. ஸோ வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லாத வேலை, ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு சுற்றி வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுனா செய்யவே செய்யாத. அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பெரிய பிரச்சனை, அதுக்கு நீ அழுகணுமே, ஏன் அழுகலை? அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய பிரச்சனை, நீ அழுகிறது தான் எனக்கு வேணும்.
நீ ஏன் அதை விட்டுட்டு நீ என்னமோ போயிட்டு வந்து இது பண்ற, நீ போய் கிளினிக் பார்க்குற, நீ போயிட்டு பிஸ்னஸ் பண்ற, எதுக்கு பண்றதெல்லாம்? ஏன் நீ ஹேர் கட் பண்ணிக்கிற? ஸோ இந்த மாதிரி ஏன் மேக்கப் பண்ணிக்கிற? ஸோ இந்த என்னன்னா அவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது. நீ உனக்கு ஒரு கஷ்டம், இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு, அப்போ நீ வந்து அதுக்கான ஒரு ஃபேஸாக தான் நீ இருக்கணும். ஏன்னா நாங்களும் அப்படி தானே இருக்கோம், நீ மட்டும் ஏன் மாறுற? ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்னோன்னே எனக்கு அதை உடைக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ இவ்வளோ டிமோட்டிவேஷன்ஸ் இருந்தாலுமே ஒரு பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்கிற அந்த மேம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அடுத்த நாள் என்னை ஓட வச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்களுமே என்னை வந்து டிமோட்டிவேஷன் ஆனாலுமே அந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் எனக்கு சில பேர் இருந்தாங்க. அது உங்கள் பேஷன்ஸ் இதுலேருந்து வர கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தாங்க என்னோட எனர்ஜி. இப்போ நான் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னா ஐ நீட் எனர்ஜி. அது என்னோட ஆன்மாக்குள்ளே இருக்கணும், அது எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். பிடிக்காத விஷயத்தை நோக்கி யாருமே ஓட முடியாது. கண்டிப்பாக. கரெக்டுங்களா? அதை தாண்டி இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ நானே, என் ஹஸ்பண்டு, என் குழந்தை 3 பேர் தான் எங்கள் வீட்டில், பெரியவங்க யாரும் கிடையாது. அப்போது நான் அவன் கூடயே, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கூடவே இருக்கணும் அவன் கூட. ஒன்றும் இல்லை நான் கூட்டிகிட்டு போகணும், இல்லை வீட்டில் நான் இருக்கணும். கரெக்டுங்களா? அவர் ஆஃபீஸ் போயிடுவார். அப்போது நான் வந்து ஐ ஹேவ் டு மேனேஜ் போத் ஹோம். இவனோட தெரப்பீஸையும் நான் பார்க்கணும், ஏன்னா இவன் டெவலப்மெண்ட் எனக்கு முக்கியம். கண்டிப்பாக. ஸோ தெரப்பீஸ் நான் என்ன பண்ணுவேன்னா தெரப்பியில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த 1 hour கேப்பில் வந்து பேஷண்ட் பார்த்துட்டு போவேன். திருப்பி எனக்கு தான் ட்ராவல். ஸோ வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு திரும்பி போவேன். ஓகே. திருப்பி அவனை கூட்டு வந்து பேஷண்ட் பார்ப்பேன். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு வந்து அப்போல்லாம் நான் வந்து நிறைய பேர் ஆளெல்லாம் எனக்கு கிடையாது, நான் தான் நான் மட்டும்தான் அதை டீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் ஐ ஹேவ் டு டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நீ வழி நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை தாண்டி நான் சொன்னேன் ஒரு 10 classes படித்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் நான் டைம் ஒதுக்கணும். அண்ட் தென் குடும்பத்தையும் பார்க்கணும், என்னோட பர்சனலையும் பார்க்கணும், என் ஹெல்த்தை பார்க்கணும், எல்லா ஹெல்த்தையும் பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கணும், பேஷண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ஃபோன் அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஐ ஹேவ் டு திங்க் அபவுட் மை பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, புது ப்ராடக்ட்ஸு. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில். பட் ஐ லேர்ன்ட் டைம் மேனேஜ்மெண்ட் த்ரூ திஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங்கேயுமே நமக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. இது இல்லை, எனக்கு அவங்க செய்யலை, எனக்கு வந்து இவங்க எனக்கு வந்து கூட்டிகிட்டு போகல, இது வைக்கலை, இப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஸோ நமக்கு நம்ம தான். கரெக்டு தானே? சூப்பர். ஆமாம். ஏன்னா நான் எனக்கு இது வேணும்னா நான் தான் செய்யணும், எனக்கு யார் செஞ்சு கொடுப்பா? கண்டிப்பாக. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா நான் தானே அதை செஞ்சுக்கணும். எனக்கு மனநிறைவை யார் கொடுக்க முடியும்? நிறைய லேடிஸ் வந்து நான் நிறைய பேர்கிட்ட லேடிஸ்கிட்ட வந்து வராங்கன்னா நான் எல்லார்ட்டையுமே ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். என்னென்னா உனக்காக நீ வாழணும், நீ வந்து உனக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா யாரும் என்னை விட மாட்டேங்கிறாங்க மேடம், யாரும் என்னை வந்து என்னன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பிகாஸ் நீங்கள் கேட்டீங்களா, கேட்டு யாரும் செய்யாமல் இருப்பா. கரெக்டுங்களா? நம்ம கேட்கறதே இல்லை, இவங்க எக்ஸ்கியூஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஹார்டாக தான் இருப்பேன் பேஷண்ட்டாக. சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எப்பவுமே நான் வந்து சில விஷயங்கள் ஒத்துக்குவேன், சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ வந்து அவங்க அப்படி சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க ஆமாம் மேடம் கரெக்ட் தான், நான் கேட்கல. ஸோ நீ கேட்காம இன்னொருத்தவங்க எப்படி குறை சொல்லுவ? கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். பட் எனிவே அது வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே அது சேலஞ்சாக சொல்கிறது இல்லை, கற்றுக் கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்ல சப்போர்ட்டிவ், அதனால கொஞ்சம் வந்து என்னால் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் அது கிளாஸ் இருக்குன்னா அவர் ஆஃபீஸ் லீவ் போட்டுருவார், அந்த மாதிரி கொஞ்சம் வே மேனேஜ்ட். சூப்பராக இருந்துச்சு மேம் இந்த இன்டர்வியூ. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க, ஒரு 360 ஆங்கிளில் உங்களை பற்றி எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்களோட அப்கமிங் ப்ராடக்ட்ஸ்க்கு விகடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து. தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னிக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மேம். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.